எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களால் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. நாமக்கல் சட்டமன்ற கழக தொகுதி வேட்பாளருக்காக PS மோகன் அவர்களை அறிவித்துள்ளார்கள். இது எங்களுக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. PS மோகன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி, கடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி கழகத்திற்கு எதிராக வேலை பார்த்தார் என்பது இங்கே இருக்கின்ற கழகத்தில் வேட்பாளராக இருந்த அனைவருக்குமே தெரியும். உள்ளாட்சி தேர்தலின் போது ஒவ்வொரு வார்டுக்கும் எதிர்க்கட்சியினருக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்காக ஆதரவாக செயல்பட்டவர். இது நாமக்கல் நகரத்தை பொறுத்தவரையிலே அவ்வளவு கழக வேட்பாளர்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். இது மாதிரியாகப்பட்ட ஒருவரை வேட்பாளராக அறிவிப்பது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. இந்த நேரத்திலே இவர் எப்படி உள்ளே வந்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கின்றது. மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு பெரும் தொகை கைமாறி இருப்பதாக கழகத்தினர் எல்லாரும் சந்தேகப்படுகிறார்கள். அவரே கூறினார் இந்த விஷயத்தை, பெருந்தொகை மாறி இருக்கின்றது என்று. இந்த மாதிரி சூழ்நிலையில் கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக பல ஆண்டு காலம் நாங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்து இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் பணம் ஒன்றையே அடிப்படையாக கொண்டு ஒரு வேட்பாளர் உள்ளே வந்திருக்கின்றார் என்றால், நாளைக்கு எங்கள் கழகத்தில் இவ்வளவு பற்றோடு இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய கழகத்தினருக்கு எந்தவித பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது. இந்த மாதிரியான நேரத்திலே என்ன செய்வது என்ற ஆலோசனையின் பேரில் கழகத்தினர் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவ்வளவு பேரும் ஒட்டுமொத்தமாக கழக பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வது என்று தீர்மானித்து ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது.